கவனிங்க, இந்த உலகத்தில் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுறதுனாலே உயிரோடு இருக்கிறோம்? இல்லை ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுனால நம்ம உயிரோடு இருக்குமா? இல்லை ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதுனால உயிரோடு இருக்குமா? எதனால நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம்? எதனால இன்னைக்கு நம்ம தப்பிச்சுட்டு இருக்கிறோம்? எதனால நம்ம இன்னைக்கு காமிச்சு கொடுக்க முடியாமல் இருக்கிறோம்? அப்படின்னா நம்மளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாரு, புரிஞ்சிருக்கிறாரு. யார? என்ன புரிஞ்சிருக்கிறாரு. எப்படி? என்ன நீங்க எல்லாம் என்ன எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? நீங்க எல்லாம் என்ன எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா புரிஞ்சு வச்சுப்பீங்க. சிலர் என்ன சொல்ல தெரியுமா? ஐயோ, பாஸ்டர் எல்லாம் பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஆளுங்க அப்படின்னு, அவரெல்லாம் பெரிய தைரியசாலிங்க அப்படின்னு. போன வாரத்தில் பாஸ்டர்மா வந்து அவங்க வீட்டு ஆள் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போது உடனே அவங்க, எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு, சார் அவரெல்லாம் சிங்கம், அவரெல்லாம் பயப்பட மாட்டார் அப்படின்னு சொன்னோன்னா பெருமையாக தான் இருந்துச்சு. என்னம்மா நம்மளை இவ்வளோ நம்புறியாமா? நம்ம எவ்வளோ வீக் அப்படின்னு உனக்கு தெரியாது. ஆனால் நம்ம அவங்களுக்கு முன்னாடி காமிச்சுக்கிறது மீசையை முறுக்கி வச்சு, ஆமாம் சிங்கம்தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவரெல்லாம் பயப்பட மாட்டார், அவரெல்லாம் சிங்கம் அப்படின்னு இருந்தாங்க. அந்த வார்த்தையே எனக்கு பிடிச்சிருச்சு. பாருங்க, ஒரு ஊழியக்காரனுக்கே என்ன தேவைப்படுதுன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட்டான ஒரு வார்த்தை தேவைப்படுது. ஒரு என்கரேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து நம்மளை எவ்வளோ வந்து சந்தோஷப்படுத்துது பாருங்க. அதனால் டிஸ்கரேஜ் நம்மளை சந்தோஷப்படுத்தாது, அதனால் என்கரேஜ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அப்போ எனக்கே அப்படி ஒரு என்கரேஜ் ஒரு சந்தோஷமாக இருக்கும்னா உங்கள் வீட்டுக்காரருக்கு, உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்களேன். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுங்க. அப்போ வந்து அவங்களுடைய பார்வைக்கு நான் என்ன அப்படின்னு சொன்னால் அவரெல்லாம் பயப்பட மாட்டார். ஏன்னா நம்ம அப்படி நிறைய நடிச்சிட்டோம் அவங்கள்ட்ட. ஆமாம், அவங்களுக்கு முன்னாடி பயப்படலை, உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியில் நம்ம பயப்பட்டா 3 பேரும் பயப்படுவாங்களே, அதனால பயப்படாத மாதிரி காமிச்சாச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியாச்சு. அதனால என்னுடைய முழு காரியத்தையும் அவங்களுக்கு தெரியாது. அதனால என்ன வந்து தைரியசாலியாக பார்க்குறாங்க. நீங்கள் நிறைய பேர் என்ன ஜெபிக்கிறவனா பார்ப்பீங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான பார்வை என் மேலே இருக்கும், ஒவ்வொரு ஒப்பீனியன் என் மேலே வச்சுருப்பீங்க. ஏன்னா அதை நான் நடந்துக்கிறத பார்த்து தான் நீங்கள் எல்லாம் அந்த மாதிரி வச்சுருப்பீங்க. ஆனால் உண்மையாக என்னை பற்றி அறிஞ்சிருக்கிற ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு மட்டும்தான் நான் யாருன்றத அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார். அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறார். அதனால தான் நான் இன்னும் நிர்மூலமாக்கப்படாமல் இருக்கிறேன், அதனால தான் நான் இன்னும் அழியாமல் இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா அவர் என்னை புரிஞ்சதுனால தான், அவர் என்னை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான். நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நம்ம வெளி தோற்றத்தில் இருக்கிறது போல அல்ல, ஆனால் கர்த்தர் நம்மை சரியாய் புரிந்து வைத்திருக்கிறார். அதான் நம்மளை கர்த்தர் நிறைய நேரத்தில், நீங்கள் சங்கீதம் 103வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, 103ஆம் சங்கீதம் 14வது வசனம், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். பென்ஸ் அவர் என்ன நினைக்கிறாரு? பென்ஸை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பென்ஸை நீங்கள் பாஸ்டர்னு நினைக்கிறீங்க. ஆனால் இயேசு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா பென்ஸை ஒரு மண்ணா நினச்சிருக்காரு. என்ன நினச்சிருக்கிறாரு? மண். அவன் ஒரு மண்ணுப்பா, அவன் ஒரு மண்ணுப்பா, அவன் ஒரு மண்ணுப்பா. என்ன அவர் மன்னிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் பாஸ்டர் அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா என்னை மன்னிச்சிருக்க முடியாது. என்ன ஒரு பெரிய ப்ரீச்சர் அவர் நினச்சிருந்தான்னு என்ன அவர் மன்னிச்சிருக்க முடியாது. ஆனால் அவர் என்ன நினச்சிருக்கிறாருன்னா என்னை மண்ணா நினச்சிருக்கிறதுனால, சரி மண்ணாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும்னு என் மேலே பாசம் வச்சு அவர் என்னை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னை புரிந்து கொண்ட ஒரு நல்ல தேவன். அவர் என்னை புரிஞ்சு கொண்டதுனால தான் இன்று வரையிலையும் இந்த ஊழியத்தை செய்ய முடிகிறது. நீங்களும் அப்படித்தான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறதற்கு காரணமே என்ன அப்படின்னா அவர் நம்மை புரிந்து வைத்திருக்கிறதுனால. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை புரிந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கர்த்தர் எனக்கு தந்ததற்காக நன்றி. என்ன நீங்க புரிஞ்சதற்காக நன்றி ஆண்டவரே. என்ன ஒரு பெரிய மனுஷனாய் அல்ல, என்ன மண்ணா நினைச்சிருக்கிறதுனால தான் என்ன மன்னிக்கிறேன், அதனால தான் நான் வாழ்றேன், அதனால தான் நான் காப்பாற்றப்படுறேன். ஆண்டவரே நீங்க என்ன ஒரு ரொம்ப பெருசா நீங்க நினைச்சிருந்தா என்ன இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லாம போயிருப்பேன். நீர் என்னை ஆண்டவரே நான் இருக்கிறபடி நீர் என்னை அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே நான் இருக்கிறபடி நீர் என்னை அறிந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை போல
நல்ல தேவன் யாரும் இல்லையே. சொல்லுவோம் எல்லாரும், உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. முழு பலத்தோடு கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஆமென். ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். அப்படின்னா, இந்த புரிந்து கொள்ளுதலில் ஒரு தேவனுடைய பிள்ளை கையாள வேண்டிய ஒன்று இருக்கிறது. அப்படின்னா, உங்களுடைய புரிந்து கொள்ளுதனுடைய குவாலிட்டி ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும் அப்படின்றத குறித்து வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 26வது வசனம். யூதா அவைகளை பார்த்து அறிந்து, என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல யூதா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார். இந்த யூதா யார் அப்படின்னு சொன்னா, யாக்கோபனுடைய 12 வம்சத்தாராகிய கோத்திரத்தாருடைய ஒருத்தர். யார் அப்படின்னா இந்த யூதா. இந்த யூதா யூதான்றதே துதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை யூதா. இந்த யூதா ரொம்ப நல்ல மனுஷன். அப்படின்னா, யோசேப்பை தன்னுடைய சகோதரருடைய கையிலேருந்து காப்பாற்ற நினைச்சவன் இந்த யூதா. இந்த யூதாவினிடத்துல கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல கேரக்டர் இந்த யூதாவினிடத்துல இருக்கிறது. யூதா இப்போ இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் கல்யாணமாகி இவருக்கு 3 ஆம்பளை பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அப்போ ஒரு மூத்த ஆம்பளை பிள்ளைக்கு என்ன பண்றாருன்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு. தாமார் அப்படின்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு. இந்த கல்யாணம் பண்ணுனா கொஞ்ச நாளைக்குள்ளேயே இந்த யூதாவினுடைய இந்த மூத்த மகன் ரொம்ப மோசமான ஒரு மனுஷனா இருந்தான். அவன் தன்னுடைய மனைவியினிடத்துல சேர போகிற அந்த சூழ்நிலை, அது நீங்க வேதத்துல வாசிங்கன்னா தெரியும். ரொம்ப ஒரு அசுத்தமான ஒரு காரியத்தை செஞ்சதுனால ஆண்டவர் அவனை அடிச்சிட்டாரு. இந்த மூத்த பையன் செத்துட்டான். பழைய ஏற்பாட்டின் காலத்தினுடைய பிரமாணத்தின்படி என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு கல்யாணமாகி அந்த பொண்ணுக்கு குழந்தை எதுவுமே பிறக்கல, ஒரு புருஷன் செத்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா, புருஷனுடைய தம்பி இருந்தா அந்த வம்சம் தொடர்றதுக்கு அந்த தம்பி அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது சட்டப்பூர்வமான அங்க சட்டமா இருந்துச்சு. அப்போ மூத்த பையன் இறந்து போன உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சரி தன்னுடைய 2வது பையனை கூப்பிட்டு, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பா, அந்த பிள்ளைக்கு குழந்தை கூட இல்லாம இருக்குது, அதனால அவனும் செத்து போயிட்டான், நீ கல்யாணம் பண்ணு சொல்லி 2வது பையனை திருமணம் பண்ணி வைக்கும் போது, அந்த 2வது உள்ளவனும் ரொம்ப மோசமா இருந்ததுனால அந்த 2வது பையனும் என்ன பண்ணிட்டானா, அவனும் இறந்து போயிட்டான். இப்போ ஒரு பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ண 2 பசங்களும் இறந்துட்டாங்க. ஒரே ஒரு பையன் கடைசியா ஒரு சின்ன பையனா இருக்கிறான். உடனே இந்த பொண்ணை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மருமகளை பார்த்து இந்த யூதா சொல்றாரு, ஏம்மா உனக்கு 2 பையனை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, இன்னொரு 3வது பையன் இருக்கிறான், அந்த பையன் ரொம்ப குட்டி சின்ன பையனா இருக்கிறான், அதனால இப்போ நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது, சட்டத்தின்படி என் 3வது பையனை கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணி தரணும், ஆனால் நீ என்ன பண்ணிக்கணும், உங்கள் அம்மா வீட்டில் போய் நீ உட்காரு, நான் இந்த பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை கூப்பிடுறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. வீட்டுக்கு அனுப்பிவிட்ட அந்த பொண்ணு வீட்டிலே இருக்குது. இந்த பையன் வளர்ந்துட்டான். ஆனாலும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை. என்ன அப்படின்னா, ஏற்கனவே 2 பசங்களை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பசங்களே செத்து போயிட்டாங்க. இப்போ 3வது ஒரு பையனையும் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம்னு மனசுல தீர்மானம் பண்ணி இந்த பிள்ளையை எப்படியாவது கலட்டி விடணுன்றதுக்காக தான் இவர் அப்படி செஞ்சார். இந்த பொண்ணு போய் உட்காந்து காத்து 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 பார்க்குது. கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மாதிரி அவனுக்கு ஐடியாவே இல்லை.
உடனே இந்த பொண்ணு ஒரு தவறான ஒரு காரியத்தை வந்து மனசுல நினைச்சு, என்னன்னா ஒரு வேசி மாதிரி, ஒரு தாசி மாதிரி. அப்படின்னா அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி இருந்திருக்குது. உடனே உன்னோட முகத்துல முக்காடை போட்டுட்டு ஒரு வழி அருகே நிறைய பேர் போற இடத்துல தன்னை வந்து ஒரு அசுத்த பெண்ணா காமிச்சு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கும் போது இந்த யூதா வந்து அந்த இடத்துல டிராவல் பண்றாரு. அவர் வந்து நிறைய ஆடுகளை வளர்த்துட்டு இருக்காரு. பொதுவாக ஆடு வச்சிருக்கிறவங்க மயிர் கத்தரிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்படின்னா அந்த ஆட்டினுடைய மேலே இருக்கிற அந்த முடியெல்லாம் எடுத்து அதை கிளீன் பண்ணி அதை இனப்பெருக்கம் செய்கிறது, இந்த மாதிரி அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸுக்கு போகும்போது அந்த வழியாக தான் போகணும், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணும். உடனே வழியில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பெண்ணு மாதிரி உட்கார்றா, முகம் தெரியல. உடனே இவர் கேட்குறார், இவருடைய மனைவியை செத்து போயிடுச்சு. இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், நீ தாசியா அப்படின்னு கேட்டோன்னா ஆமா அப்படின்னு உடனே இவர் வந்து தப்பு பண்ணிட்டார். பண்ணி முடிஞ்ச உடனே என்ன பண்ண சொன்னா, உன்கிட்ட கொடுக்கறதுக்கு பணம் எதுவுமே இல்லைன்னு உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, உங்க பணம் எல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க, நீங்க அப்புறம் யாரையாவது வந்து பணத்தை கொடுத்ததை வாங்கிக்கன்னு சொன்ன உடனே அவருடைய கையிலே இருக்கிற அந்த கோலையும் ஒரு 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட், அது நீங்க வந்து அப்பொழுது அவன், நான் உனக்கு அடமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள் 18வது வசனம் 38ஆம் அதிகாரம் 18, அவள் உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைகோலும் கொடுக்க வேண்டும் என்றாள். அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான். அவள் அவனாலே கர்ப்பவதியாகி. நல்லா கவனிச்சுங்க. இப்போ இவ வந்து பயங்கர ரொம்ப பெரிய கில்லாடி தான். என்ன அப்படின்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு மாமனாரை வந்து தனக்கு கைக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த பெண் செய்தது மிகப்பெரிய தவறு. தன்னுடைய மாமனாரிடத்துல போய் சண்டை போட்டிருக்கலாம், இல்லைன்னா வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம். ஏன் இப்படி பண்றீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அதற்காக இந்த முறைமையை கையாண்டது ரொம்ப தப்பு. இப்போ அவன் சேருகிறதுக்கு முன்னாடியே அவ கேட்கிறா, என்கிட்ட பணம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போது, ஒன்றும் இல்லை, உங்க மோதிரத்தை கொடுங்க, உங்க ஆரத்தை கொடுங்க, அப்புறம் வந்து உம்முடைய கைக்கோலை கொடுங்க. இந்த 3மே வந்து ஒரு மேய்ப்பனுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த 3ஐயும் உடனே கழட்டி கொடுத்துட்டான். உடனே இவன் சேர்ந்தான். அடுத்த வசனம், அந்த வசனமே என்ன சொல்லுது அப்படின்னா, அவனாலே அவள் கர்ப்பவதியாகி. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம், எழுந்து போய் தன் முக்காடை களைந்து தான் கைம்பண்ணுக்குரிய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டாள். அடுத்து யூதா அந்த ஸ்திரீனிடத்தில் இருந்த அடமானத்தை வாங்கி கொண்டு வரும்படி அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் கையிலே ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொடுத்து அனுப்பினான். அவன் அவளை காணாமல் அவ்விடத்து மனிதரை நோக்கி, வழியண்டையிலே நீரூற்றல் அழுதே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இங்கே தாசி இல்லை என்றார். உங்களுக்கு வசனம் படிக்கும் போதே புரியும் நினைக்கிறேன், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அவன் யூதாவின் இடத்துக்கு திரும்பி வந்து, அவளை காணோம், அங்கே தாசி இல்லை என்று அவ்விடத்து மனிதரும் சொல்லுகிறார்கள் என்றான். அப்பொழுது யூதா, இதோ இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன், நீ அவளை காணவில்லை, நமக்கு அவகீர்த்தி வராதபடிக்கு அவள் அதை கொண்டு போனால் போகட்டும் என்றான். நல்லா கவனிச்சுங்க. இந்த மாமனார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீ ஆட்டுக்குட்டியை கொண்டு போன, ஆனா ஆட்டுக்குட்டியை கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய பொண்ண காணோம், அந்த இடத்துல தாசியும் இல்லைன்னு சொல்றாங்க. சரி, எனக்கு முத்திரை மோதிரமும் ஆரமும் கைக்கோலும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இன்னொரு மோதிரத்தை வாங்கிக்குவேன், இன்னொரு ஆரத்தை வாங்கிக்குவேன், நான் இன்னொரு கைக்கோலை வாங்கிக்குவேன். ஆனா இவன் நமக்கு கெட்ட பேரை கொண்டு வராம இருந்தா, கெட்ட பேரா, இது பெரிய அர்த்தங்கள் இருக்கிறது. நம்ம ரொம்ப கவனமா நம்முடைய வாழ்க்கையை வாழணும். சரி, கெட்ட பேரை கொண்டு வந்தா கொண்டு வராம இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டார். இப்போ அந்த புள்ள வந்து பிரெக்னன்ட் ஆயிடுச்சு. பிரெக்னன்ட் ஆகி இப்போ எத்தனை மந்த் தாண்டுதுன்னா 10 மாசம். ஏறக்குறைய 38-24 ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள், அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியும் ஆனாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா, அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றாள். அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனாரிடத்திற்கு அந்த அடமானத்தை அனுப்பி, இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதி ஆனேன், இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். யூதா அவைகளை பார்த்து அறிந்து,
ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. இப்போதான் இந்த இடத்துல தான் வந்து ஒரு பெரிய இதுவே இருக்குது. இப்போ என்னன்னா, இவங்களை வந்து உன் மருமக வந்து 3 மாதம் வந்து மாசமாக இருக்கா அப்படின்றது மாதிரி ஒரு நியூஸ் வருது. உடனே இவருக்கு பயங்கரமான கோவம் வருது. ஏற்கனவே தன்னுடைய பிள்ளையை எப்படா இவ கையிலிருந்து காப்பாற்றலான்னு யோசிச்சுட்டு இருந்தவருக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து, அதுவும் வேசித்தனம் பண்ணி தான் அவன் இந்த மாதிரி பண்ணுனான உடனே அவ சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று பயங்கரமாக கத்துறாரு. கத்துன உடனே இவ தான் ஏற்கனவே பெரிய நோக்கத்தோட பண்ண ஆளாச்சே. உடனே என்ன பண்ணிருக்க, கையில் இருக்கிற மோதிரத்தையும் ஆரத்தையும் கைக்கோலையும் கொடுத்து அனுப்பி, இது யாருடையதுன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க, இவரால் தான் நான் என்ன பண்ணிட்டேன், நான் கர்ப்பவதியானேன் அப்படின்னு சொன்ன உடனே உண்மையிலே அந்த இடத்துல நீங்களோ உங்களுடைய பிள்ளைகளையோ உங்க குடும்பத்திலே ஒருத்தரையோ இருந்திருந்தீர்களே ஆனால் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? யூதாவுடைய குடும்பத்தில் இருக்கிற நீங்க தான் ஒரு யூதான்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி நடந்துருச்சு, நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க, என்ன செஞ்சிருப்பீங்க? அந்த அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடியும் இவன் மோசமானவா, இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, ஏற்கனவே என் 2 பிள்ளைகளை இவ கொன்னுட்டா, 3வது பிள்ளைய அதனால தான் இவளுக்கு சாக கொடுக்க வேண்டாம்னு நினைச்சேன், இவ்வளவு மோசம் பண்ணி என்னையே வஞ்சிச்சு எனக்கு முக்காடு போட்டு எனக்கே தெரியாம இவ்வளவு பெரிய மோசமான காரியத்தை பண்ணிட்டு என் கையில இருக்கிற மோதிரத்தை உரி வாங்கிட்டா, என் கையில இருக்கிற ஆரத்தை வாங்கிட்டா அப்படின்னு அந்த பெண் மேல என்னென்ன பழி சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லுவோம். ஏன்னா நம்ம வாசிக்கும் போதே நமக்கு நிறைய பேருக்கு யார் மேல மிஸ்டேக்னு தோணுது? உங்களுக்கு சொல்லுங்க, உண்மையா யார் மேல மிஸ்டேக்னு தோணுது? ஒரு அப்பாவா இருந்து தன்னுடைய 2 பிள்ளைகளும் செத்து போன ரீசன் அவருக்கு தெரியாது. ஆனா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தன்னுடைய பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க அப்படின்ற காயம் ஏற்கனவே இருக்குமா இருக்காதா? அத்தனைக்கும் இவர் வழியே போகும்போது உங்க மருமக தான் நான் அப்படின்னு சொல்லி இருந்தா கண்டிப்பா அந்த மனுஷன் அந்த தப்பை பண்ணிக்க போறது இல்ல. அவருக்கே தெரியாம அதுவும் சரியா வந்து அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே தங்கையில மொத்த பொருளையும் வாங்கிட்டு இப்ப ஏமாத்துனது மாதிரி அவர் ஆட்டுக்குட்டியை கொண்டு வரும்போது அங்க இல்ல, எல்லாம் வந்து பிளான் பண்ணி ரொம்ப பக்காவா செஞ்சுட்டார். அப்போ அத்தனை பேருக்கு முன்னாடியும் ஐயா என் பேர்ல நீதி இல்லை, உண்மைதாயா, நான் தப்பு பண்ணது உண்மைதாயா, நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது உண்மைதாயா, ஆனா நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற இவா சொல்லுங்க, எனக்கு முன்னாடி இருக்கிற இவா நான் வந்து 10% தப்புன்னா 99% மிஸ்டேக் யாருடையது? மொத்தத்தையும் அவங்க மேல போட்டிருப்போம். ஆனா இங்க யூதா சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். வாசிக்கலாமே 26வது அதிகாரம். யூதா அவைகளை பார்த்து அறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான். ஹலோ, நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல யூதா என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, என்னிலும் அவள் அவள் நீதி உள்ளவள். நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் மிஸ்டேக் பண்ணேன், உன் பேர்ல எந்த தப்பும் இல்லப்பா, உன் பேர்ல நீ என்னை விட நீதி உள்ளவா, நீ என்னை விட நீதி உள்ளவா. நான் வந்து என்னுடைய பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன்னா நீ இந்த மாதிரி நீ என்ன பண்ணிருக்க மாட்டேன், நீ இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டேன். நான் என் பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதனால தான் நீ இப்படி பண்ணுன. நம்மளா இருந்தா மொத்த பழியையும் அவங்க மேல போட்டுட்டு நீதான் காரணம், இந்த பிரச்சனைக்கு நீதான் காரணம், இந்த சண்டைக்கு நீதான் காரணம், இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நான் இப்படி என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு பிச்சி மல்லிப்பூ புடுங்கி ஒரு குரங்கு கையில் நான் கொடுத்துட்டேன், நீ குரங்கு வம்சத்தை சேர்ந்தவன், உன் குடும்பம் எதுவுமே சரியில்லாத குடும்பம். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் தங்களுடைய பிரச்சனைன்னு வரும்போது யார் மேலதான் போடுறாங்க அப்படின்னா, நீதான் தப்பு, நீதான் மோசம் உள்ளவங்க, உன் குடும்பம் தான் மோசமானது. ஆனா உண்மையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு சொன்னா, என்னை பார்க்கிலும் நீ நீதி உள்ளவள், என்னை பார்க்கிலும் அவள் நீதி உள்ளவள், என்னை பார்க்கிலும் அவள் நீதி உள்ளவள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல சமாதானம் வேணுமா, நீங்க சுகமா வாழணுமா, உங்க பிள்ளைங்க சுகமா வாழணுமா, எப்பொழுதுமே நம்முடைய
நம்ம வந்து தவறுகளை வந்து மிஸ்டேக்ஸை வந்து இன்னொருத்தர் இவங்க இப்படி பண்ணதுனால தான் நான் இப்படி பண்ணேன், இவங்க இப்படி இருந்ததுனால தான் நீ கோவப்பட்ட நான் கோவப்பட்டேன், நீ கத்துன நான் கத்துனேன், நீ கத்தி எடுத்த நான் கத்தி எடுத்தேன், நீ கெட்ட வார்த்தை பேசின நான் கெட்ட வார்த்தை பேசினேன், நீ அந்த மாதிரி பண்ண நான் இந்த மாதிரி பண்ணேன். நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீ பண்ணுன நான் பண்ணினேன், நீ தான் மோசம், நீ தான் ஆரம்பித்த சண்டையை ஆரம்பித்தது நீ தானே, பிரச்சனையை ஆரம்பித்தது நீ தானே அப்படின்னு சொல்லுகிற இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இந்த யூதா என்கிற மனுஷன் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை பார்க்கிலும் நீ அவள் நீதி உள்ளவள், என்னை பார்க்கலாம். யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒருவேளை வந்து இன்னைக்கு உங்க கணவனார் மேல கசப்போட வந்திருக்கலாம், உங்க மனைவி மேல கசப்போட அந்த வார்த்தையை கேட்கலாம், உங்க குடும்பத்தின் மேல கசப்போட அந்த வார்த்தையை கேட்கலாம். பாஸ்டர் எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் பாஸ்டர், எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் பாஸ்டர், அவங்க அம்மா தான் பாஸ்டர் காரணம், இவங்க மாமியார் தான் காரணம். ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து இன்றைக்கு தெளிவாய் பேசுகிறார். என்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மிஸ்டேக் வந்து அவர்களால வந்ததுன்னு சொல்றதை விட இது என்னால தான் வந்துச்சு, என்னை பார்க்கலாம் அவர்கள் நீதி உள்ளவர்கள், நான் இப்படி நடந்திருக்க கூடாது, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் பண்ணினது தவறு, நான் இப்படி பேசியிருக்க கூடாது என்கிற உணர்வு என்றைக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு வருதோ அன்றைக்கு தான் ஆண்டவருடைய பிள்ளை அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது. அந்த குடும்பம் கட்டப்படும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த குடும்பம் அந்த நபர் தான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு நபராய் மாற முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? நீங்க தானே அதிகமாக சர்ச்சுக்கு போறீங்க, நீங்க தானே அதிகமாக ஜெபம் பண்றீங்க, நீங்க தானே அதிகமாக இயேசு இயேசு இயேசுன்னு சொல்றீங்க, நீங்க தானே அபிஷேகத்தில் நிறந்து ஜெபம் பண்றீங்க. பட் நீங்களே வந்து நான் தான் நீதி உள்ளவள், என் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி? இந்த இடத்துல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்முடைய பார்வைக்கு நம்ம ஒருவேளை நீங்களும் நானும் நியாயம் தீர்த்தோம்னா எப்படி நியாயம் தீர்ப்போம் அப்படின்னா, யூதாவுக்கு வந்து 100 அடின்னா அந்த 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 மனுஷிக்கு எத்தனை அடி சொல்லுங்க? இவரை 100 டைம் சாட்டையில் அடிங்கப்பா, அந்த பொண்ணை 200 டைம் அடிங்கப்பா. ஏன் அப்படின்னா, ஐயோ என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மருமக, ஹலோ இந்த மாதிரி ஒரு மருமக இருக்கக்கூடாதுப்பா வீட்டில். எவ்வளோ மோசமான மருமக. ஏமா அந்த வயசான மனுஷனை என்னம்மா பாடுபடுத்துவ? நீ எதுக்குமா அந்த பொருளை நீ வச்சிருந்த? என்னென்னமோ கேள்வி கேட்போம், என்னென்னமோ கேள்வி கேட்போம். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் மேலே உங்களுக்கு குற்றம் இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப கசப்பு இருக்கலாம். அவங்க தான் பாஸ்டர், அவங்க தான் பாஸ்டர், அவங்க தான் பாஸ்டர். என் மாமியாரெல்லாம் என்ன பண்ண கொடுமை எவ்வளோ பெருசு தெரியுமா பாஸ்டர்? என் கணவனார் என்ன பண்ண கொடுமை எவ்வளோ தெரியுமா? என் நாத்தனார் என்ன பண்ணுனது எவ்வளோ தெரியுமா? அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னைக்கு மனசார ஒரு வார்த்தையை சொல்லுங்க, என்னை பார்க்கலாம். நிறைய பேருக்கு வாயில் வரவே மாட்டேங்குது பாருங்களேன். போங்க பாஸ்டர், அவன் அவ்வளோ கெட்ட வார்த்தையில் திட்டுறான், நீங்கள் என்ன பார்த்து என்ன பார்க்கலாம், அவன் நீதி உள்ளவன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த நீதி அப்படின்றது எதில் வரையறுக்கப்படுகிறது, எந்த தராசுல நிறுத்தப்படுது அப்படின்னு சொன்னா, இப்ப 2 தராசு இருக்குது. இந்த 2 தராசுல உங்களுக்கு இருக்கிற தராசு வந்து என்னன்னா உன்னதமான தராசு. அப்படின்னா நீங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல குவாலிட்டி, நீங்க ஜெபிக்கிறவங்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்ம வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணாலும், இப்போ வெளியில ஒரு இடத்துல போறோம்னு வச்சுங்களேன், வெளியில ஒரு இடத்துல போகும்போது நமக்கு முன்னாடி நிற்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா ஊரே வித்துட்டு வந்துருவான், அவ்வளவு பொய் சொல்லி ஊரே வித்துட்டு வந்துருவான். ஆனா அவன் சொன்னா அது பொய்யாவே, சொல்லுங்களேன், பொய்யாவே இருக்காது. ஆனா நீங்க வந்து இந்த பலசர கடைக்கு போயிட்டு ஒரு பொய் சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் உங்களை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? நீ ஒரு கிறிஸ்டியனா இருந்துட்டு பொய் சொல்லலாமா? நீ ஒரு பைபிளை தூக்கிட்டு, ஏண்டா நீ அண்ட புழுகு ஆகாச புழுகு மொத்த புழுகையும் புழுகிட்டு நீ அவ்வளவு புழுகல் மேன், நீ அத்தனை பொய் சொல்லிட்டு நீ அவ்வளவு ஏமாத்திட்டு நீ அவ்வளவு மோசமானவன். ஆனா நான் வந்து என்ன செஞ்சிருக்கிறேன்? ஒரு சின்ன விஷயம் சொல்றதுக்கு நீ எதுக்கு கிறிஸ்டியனா இருந்துட்டு போய் சொல்ற? கிறிஸ்டியனா இருந்துட்டு போய் சொல்லலாமா? பைபிளை தூக்கி போய் சொல்லலாமா? அப்போ நல்லா கவனிச்சுங்க, இங்க நீங்க சொல்லுகிற பொய்யும் நீங்க அவங்க சொல்ற பொய்யும் நிறுத்தப்படப்படுறதில்ல, உங்க பரிசுத்த வாழ்க்கையும் அவங்க பரிசுத்த வாழ்க்கையும் தான் நிறுத்தப்படுகிறது. அப்படி நிறுத்தப்படும் போது நம்ம பரிசுத்த, நம்மிடத்தில் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன், நம்ம இந்த உலகத்திற்கு முக்கியமானவர்கள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம
நம்ம தலைவர்கள் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நீங்க சில காரியத்தை செஞ்சா தப்பா போகாது, ஆனா நான் செஞ்சா சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து ஒரு கத்தி பேசுனீங்கன்னா ஒன்றும் தப்பா போயிடாது. நீங்க கத்துவீங்க அப்படின்லாம், ஆனா நான் கத்துனா அதான். இப்போ நீங்க நம்ம ரெண்டு பேர் சண்டை போடுறோம்னு வச்சுங்களேன். நீங்க தகாத வார்த்தையில கத்தி பிரச்சனை பண்ணிட்டீங்க, பயங்கரமா சத்தம் போட்டீங்க. நான் ஒரு 4 வார்த்தை கத்துனேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே கத்தல. நீங்க பேசுனது வண்டியா பேசியிருக்கிறீங்க. ஆனா யாரையாட்டையாவது போய் நின்று பாஸ்டரும் இந்த பிலிவரும் சண்டை போட்டாங்க, இவங்க இவ்வளவெல்லாம் பேசினாங்க, பாஸ்டர் இவ்வளவு பேசினாரு அப்படின்னு நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒரு நியாயாதிபதியை வச்சா அந்த நியாயாதிபதி என்ன சொல்லுவாங்க? ஹலோ, என்ன சொல்லுவாங்க? நீங்க அதெல்லாம் இருக்கட்டும் சார், அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க பேசுனதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, எஸ்தர் சிஸ்டர் பேசுனது அப்படியே இருக்கட்டும், ஆமா அம்மா பேசுனது அப்படியே இருக்கட்டும், எல்லாம் அப்படியே இருக்கட்டும் வைங்க சார். நீங்க ஒரு பாஸ்டரா இருந்துட்டு நீங்க பேசலாமா? ஏன் அப்படின்னா என்னுடைய ஸ்தானம், என்னுடைய குவாலிட்டி, என்னை நம்புறது, நான் ஒரு உன்னதமான இடத்துல இருந்து என் ஸ்தானத்துல இருந்துட்டு அந்த காரியத்தை நான் என்ன பண்ணியிருக்க கூடாது அப்படின்னா செஞ்சிருக்க கூடாது. நான் சொல்றேன், நீங்க விலையேற பெற்றவர்கள். உங்க ஸ்தானம் பெருசு. உங்க கணவனாரை விட உங்க ஸ்தானம் பெருசு. உங்க குடும்பத்தை விட உங்க ஸ்தானம் பெருசு. உங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களை விட நீங்க பெரிய ஆட்கள். நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், நீங்க ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வருகிறவர்கள், நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள், நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். உங்க குவாலிட்டி ரொம்ப பெரிய குவாலிட்டி. கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற இடம் உன்னதமான இடம். கர்த்தர் உங்களை கொண்டு போய் இருக்க வைக்கிற இடம் உன்னதமான இடம். இந்த இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு இது தகுதி இல்லை, இந்த பைபிளை தூக்கிட்டு உங்களுக்கு இது தகுதி இல்லை, நீங்க இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு இந்த காரியம் உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்க இவ்வளவு ஊழியம் செஞ்சுட்டு இவ்வளவு தகுதி இல்லை, நீங்க இருக்கிற ஸ்தானம் ரொம்ப பெருசு. அதனாலதான் இந்த யூதா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை பார்க்கலும் அவள் நீதி உள்ளவள். இப்போ உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், ஒரு ஞானம் வரணும். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளுதல் வரட்டும். என்ன புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க முதல்ல நீங்க உங்களை பார்த்து என்ன சொல்லணும்னா, நான் கோவப்பட்டிருக்க சத்தமா கேட்கல. நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குது. நான் கோவப்பட்டிருக்க கூடாது, நான் அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம். சரி, அவங்க ஒருவேளை நான் தப்பு பண்ணேன்னு சாரி கேட்டா கூட நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இல்லை 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 இல்லை, நீங்க சாரி கேட்கக்கூடாது, யார் நான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நம்ம நிறைய பேர் எப்படி உட்காந்துருக்கோம் தெரியுமா? அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு போனோம், அப்படியே கல் மாதிரி உட்காந்துருக்கோம். வரட்டும், வந்து சாரி கேட்டுட்டு போட்டோம், அப்போ தான் நான் பேசுவேன் நம்ம உட்காந்துருக்கிறேன். இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய குவாலிட்டியா? ஹலோ, சத்தமாக சொல்லுங்க, குவாலிட்டியா இல்லை? எப்படி இருக்கணும் நீங்க? இப்போ உங்க கணவனாரை பார்த்து அவர் பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கலாம், உடனே நீ என்ன சொல்லணும்னு தெரியுமா? என்ன பார்க்கலாம் வரமாட்டேங்குத நிறைய பேருக்கு. என்ன பார்க்கலாம், அவர் நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம், 2 டைம் சொல்லுங்க, என்ன விட நீங்க நல்லவங்க தாங்க. நீங்க சொல்றத பார்த்தா நல்லவரா? நம்ம பார்வைக்கு யார் தான் நல்லவங்க அப்படின்னு சொன்னா, நம்ம பார்வைக்கு நான் தான் நல்லவன், நான் தான் தாழ்ந்து போறேன், நான் தான் அமைதியா போறேன், நான் தான் விட்டு கொடுத்து போறேன். அவர் பேசின பேச்சு எவ்வளோ பெரிய பேச்சு, அந்த அம்மா பேசின பேச்சு என்ன பெரிய பேச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எனக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு ரொம்ப, இதுதான் ஒரு மனுஷனுடைய பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். என்னை பார்க்கலும், ஏமா நீ சின்ன பொண்ணுமா, நீ சின்ன பொண்ணு. அப்போ அந்த யூதா அந்த பிள்ளையை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னா, நீ சின்ன பொண்ணு, நீ வாழ்க்கையில் எதுவுமே பார்க்கவே இல்லை. நானாவது 3 பிள்ளைகளை பெத்தெடுத்துட்டேன், நீ எந்த பிள்ளையும் பெத்தெடுக்கல. பட் நீ வாழவே இல்லை. நீ வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பசங்க செத்து போயிட்டாங்க. எனக்கு அது காயமா இருந்தாலும் நீ எதிர்பார்க்கறது கரெக்ட் தான்ப்பா. உனக்கு ஒன்று என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கணும், இல்லைன்னா வேற யாரையாவது கூட நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். பட் நான் அதை செய்யாமல் இருந்தது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பார்க்கலும் அவள் நீதி உள்ளவள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நிறைய பேருடைய சண்டைகள் சரியாக போகிறது. என் மனசுல எப்பொழுதும் ஒரு வார்த்தை குடியிருக்க போகுது. என்ன வார்த்தை குடியிருக்க போகுது அப்படின்னா, என்னை பார்க்கலும் அவன் நீதி உள்ளவன், என்னை பார்க்கலும் அவள் நீதி உள்ளவள். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 4-5 டைம் சொல்லுங்க பார்க்கலாம்.
என்னை பார்க்கிலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஸ்தானம் ரொம்ப பெருசு. கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற பொசிஷன் ரொம்ப பெருசு. ஆண்டவர் உங்களை நம்புற இடம் ரொம்ப பெருசு. நீங்க அப்படி பண்ணுவதற்கு உடைய ஆள் கிடையாது. நீங்க நிறைய காரியத்தை செய்ய வேண்டிய ஆள். இயேசுவே, அந்த ஸ்தானத்தை குறிச்ச ஒரு அறிவை கர்த்தர் தாங்கப்பா. அந்த வயசை குறிச்ச ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. என் வயசுக்கு நான் கத்தி இருக்க கூடாது. உங்களுக்கு எத்தனை அனுபவம் இருக்குமா? நீங்க எவ்வளவு பார்த்தீங்கம்மா? நீங்க எத்தனை பேரை பார்த்தாச்சு? இந்த இவ்வளவு தூரம் வளர்ந்து இத்தனை வயசாகி நீங்க அப்படி நடந்துக்கலாமா? அது சின்ன பொண்ணு இல்ல, அது சின்ன பையன் இல்ல, அது அவங்களுக்கு வயசு குறைவில்லை. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு அனுபவம் இல்லை, அந்த பையனுக்கு அனுபவம் இல்லை. ஆனா நீங்க அனுபவசாலி, நீங்க நல்ல வயசு உள்ளவங்க. நீங்க அந்த இடத்துல எப்படி கத்தலாம், நீங்க அந்த இடத்துல எப்படி பேசலாம், நீங்க அந்த இடத்துல எப்படி நீங்க அமைதியா இல்லாம போனீங்க. கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. இல்ல, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனால் ஆமென், தருவார். ஆனால் ஸ்தோத்திரம், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் நதியை போல புறப்பட்டு வரப்போகிறது. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, இயேசுவே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க கர்த்தர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. முழு பலத்தோட. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, நீங்க தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவங்க. நீங்க ஆண்டவரோட நடக்கிறவங்க. நீங்க அந்த காரியத்தை செய்யறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை. மகளே, நீ ஏன் பிள்ளை, மகனே, நீ ஏன் பிள்ளை. அவங்களையும் உன்னையும் நீ கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது. அவர்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நீ எப்படி அவர்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்கிற? இல்ல, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற அழைப்பு ரொம்ப வித்தியாசமானது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் உன்னதமான வாழ்க்கை. அது ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி.